எல்லோருக்கும் வணக்கம். இன்று புத்தரை பற்றி தான் உங்களிடம் கூற இருக்கின்றேன். புத்தர் கடுந்தவம் இருந்து ஆற்றல்களை எல்லாம் பெற்ற பின்னர் பலருக்கும் ஞானம் பெறும் வழியை காட்டி கொண்டிருந்தார். நிறைய பேருக்கு தன்னுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார். கடைநிலை மனிதன் வரை ஞானம் பெறும் வழியை அவர் காட்டி கொண்டிருந்தார். புத்த மதம் மிக வேகமாக பரவி கொண்டிருந்தது. அந்த வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் இந்து மதத்தினுடைய தேவர்களின் தலைவனான இந்திரன் புத்தரை சந்திப்பதற்காக வந்தான். வந்து புத்தரிடம், நீங்கள் உயர்நிலை அடைந்து விட்டீர்கள், எங்களுடைய தேவலோகத்திற்கு வந்து விடுங்களேன் என்று அழைத்தான். அப்பொழுது புத்தர் அவனிடம், நான் தேவலோகத்துக்கு வருவது என்றால் இங்கே உள்ள கடைநிலை மனிதன் வரை ஞானம் பெற்று அங்கே வர வேண்டும். அந்த நிலையை உங்களால் வழங்க முடியுமா என்று கேட்டார். இந்திரன் பதில் ஏதுன்னு சொல்லாமல் திரும்பிவிட்டான். ஏனென்றால் புத்தர் வர்ணாசிரம முறைகளை சாட்டி அடிக்கொண்டு விரட்டினார். எல்லா மக்களுக்கும் ஞானத்தை வழங்கினார், ஞானம் பெறும் வழியையும் காட்டினார். இந்து மதத்தினுடைய ஆணிவேறு ஜாதிகள் தானே வர்ணாசிரம முறைகள். அவைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் தேவர்களும், அந்த தேவர்களுக்கு தலைவனான இந்திரனும். அதனால் புத்தரிடம் எதுவும் சொல்லாமல் அவன் திரும்பி விட்டான். எனவே புத்தருடைய கொள்கை உயர்ந்த கொள்கை. அந்த கொள்கையை நாம் எல்லாம் ஏற்று வாழ வேண்டும் என கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.